வெல்கம் டு இளவரசி சுதாகர் யூடியூப் சேனல். என்னோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை வந்து தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க என்னோட எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லாமே நீங்கள் தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து யாருமே கிடையாது, யாருமே நம்மளை நேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணது நிறைய நாள் உண்டு. அதை இவ்வளோ பேர் இப்படி என்ன முகமே தெரியாமல் எங்கேருந்தோ என்ன லைக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தெல்லாம் என்னோடய வியூவர்ஸ்கிட்ட வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இருந்தால் மட்டும்தான் யூடியூப் சேனலில் வந்து நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. நான் வந்து இப்போ உங்ககிட்ட என்ன வீடியோ பற்றி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன்னா, பெண் குழந்தைகளை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற டிப் என்னென்னா, பெண்கள் வந்து எப்போவுமே தைரியமாக இருக்கணும். நம்ம பெண் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம சத்தியமாக நினைக்கவே கூடாது. ஏன்னா பெண்கள் தான் இந்த உலகத்தோட கண்கள். பெண்கள் இல்லை அப்படின்னா அந்த உலகமே கிடையாது. அதனால் பெண்கள் வந்து எப்போவுமே ரொம்ப தைரியமாக, கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளை வந்து ஒருத்தவங்க டவுன் பண்ணுறாங்க, உன்னால் முன்னேற முடியாது, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு எப்போவும் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம், நகை, பணம், செல்வம் இது இருந்தால் தான் நம்மகிட்ட பெரிய சொத்து, செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கண்ணோட்டத்துலேயும் அதுதான் முக்கியமாக தெரியும். ஆனால் அது இல்லாதவங்களும் பெரிய விஷயந்தான். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து தன்னம்பிக்கை, சுயமரியாதை, சுய ஒழுக்கம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கல்வி வந்து ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு வந்து படிப்பு இருந்தாலே தன்னம்பிக்கை தன்னாலே வந்துடும். அதனால் நான் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய லைஃப்பில் என்னோட நடந்த விஷயங்களை வச்சு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து எப்போவுமே என்னோடய ரோல் மாடல் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து ஒரு நோயாளி தான். ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே தைரியமாக, போல்டாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்தாங்க. அதனால அந்த தைரியமானது எனக்கு எப்போவுமே என் மனசில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். தைரியமாக இருக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை கடந்து நம்மளால் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து சில நேரங்களில் தோணும், நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா, இதை வந்து கடந்து வந்துட முடியுமா அப்படின்னு நான் கூட நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மாவை நினைக்கும் போது எவ்வளவோ பிரச்சனை நான் எங்கள் அம்மா கூட இருக்கும்போது நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா எப்போவுமே தைரியமாக தான் இருப்பாங்க. அந்த பிரச்சனையை நினச்சி அழுறதோ இல்லை பயப்படுறதோ இல்லை எதுவுமே கிடையாது. அது பாட்டுக்கு எப்பவும் போல் அசால்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி நான் இருக்க கற்றுக்கிட்டேன். அதனால தான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் தன்னம்பிக்கையுமே நம்மளை வெளியே கொண்டு வந்துடும். அது வந்துட்டு அப்படின்னா நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணலாங்கிற அந்த ஐடியாவும் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். அதனால் எங்கள் அம்மாவை பார்த்து நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன். அதனால் என் வீடியோ பார்க்குற எல்லா பெண்களும் இது வரைக்கும் வீக்னஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா இனிமையாவது போல்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. நம்ம யாரோடையும் நம்ம குறைஞ்சவங்க கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் எல்லா திறமையும் கண்டிப்பாக இருக்கும். நம்மளை வந்து வெறும் பலவீனங்களை நம்மளே நினைக்கக்கூடாது. அடுத்தவங்க நம்ம பலவீனம் ஆக்கினா கூட நம்மளை பலவீனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. அதில் வந்து எப்போவுமே நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் வந்து நல்லா படிக்கணும். நம்ம வந்து பெண்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு பெண்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்க வைக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். நாங்கள் படுற கஷ்டத்தை வந்து நீ படக்கூடாது, அதனால் நீ நல்லா படிக்கணும், உன்னோட எதிர்காலத்தில் நீ நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம வளர்க்க அந்த பெண்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். தாய் தகப்பன் வந்து படுற கஷ்டம் வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு படிப்பு தான் உலகம், நம்ம நல்லா படிக்கணும், நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணும், நம்ம வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு வேறு லெவலில் வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாமே அந்த பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து அப்படி நீங்கள் சொல்லி வளர்க்குறதா தான் அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட அதை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளை வந்து எப்படி சொல்கிறதுனா நல்ல டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நம்ம வந்து வில்லேஜில் குழந்தைகள வளர்க்குறோம் அப்படின்னா, வில்லேஜில் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வளர்க்குறோன்னா நம்ம வந்து வில்லேஜில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி சொல்லி அதுக்கு வந்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் போடுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிட்டி சைடு வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா சிட்டி சைடில் வந்து நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம வில்லேஜில் வந்து ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்மளோட வந்து வெளியே இருந்து நம்மளை பார்க்குறவங்க மதிப்பிடுவாங்க. அதனால் ட்ரெஸ் வந்து ஒழுக்கமாக போடுறதுக்கு நம்ம தாய்மார்கள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசைப்படுவோம். ஆனால் அது வந்து பெற்றோர்கள் வந்து இது நீ பண்ணக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்காதீங்க. என்ன ஆசைப்பட்டாலும் படிக்க வைங்க. நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருங்க. ஒரு தாய்மார்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. நம்மளே அது பெண்கள் வந்து அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அவங்க அப்படி சொல்லிடுவாங்க, இப்படி சொல்லிடுவாங்க அப்படி சொல்லி இன்னும் அந்த பழைய காலத்துலேருந்து வெளியே வாங்க. அப்படின்னா தான் அந்த குழந்தைகளோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி நம்ம தடுத்துட்டோன்னா நம்ம குழந்தைகளுக்குள்ள நிறைய திறமை இருக்கும், அது நம்மளே அந்த திறமையை முடக்குன மாதிரி ஆயிரும். அதனால் அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி படிக்க வைங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளோட வருமானம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் படிக்க வைக்க முடியும். அதுக்கு மீறி நம்ம அவங்க ஆசைப்படுறாங்கங்கிறதுனால நம்ம அதை நிறைவேற்றவும் முடியாது. ஏன்னா நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போம். அதையும் கொஞ்சம் நம்ம கவனமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி கொடுக்கணும். உனக்கு வந்து எல்லா விஷயமுமே தெரியணும். ஏன்னா நீ வந்து இன்னொரு வீட்டுக்கு போய் விளக்கத்த போகிறவ, அதனால் நீ பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பெண் குழந்தைகளை வந்து நம்ம எப்போவுமே சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஏன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் என்ன வித கற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக இன்னொரு வீட்டில் போய் நம்ம கண்டிப்பாக விளக்கேற்றி ஆகணும். அதனால் எல்லா பிரச்சனையும் சின்ன வயசுலேருந்தே ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்து போகிற இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா சமையலுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ தான் கற்றுட்டு போனாலும் அங்கே போகிற இடத்துல ஒன்றுமே தெரில அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதனால சமையல் நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா படிக்க வைக்கணும். இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த படிப்பறிவு தான் அந்த குழந்தைகளை வந்து நமக்கு மேல் நோக்கி கொண்டு போகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தைரியங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைகளை வெளியே அனுப்புகிறோம், இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா நீ தான் உன்னை பார்த்துக்கணும், நீ தான் தைரியமாக இருக்கணும். எப்போவும் அம்மா வந்து உன் கூட வர முடியாது, அதனால் உன்னை நீயே தைரியமாக பார்த்துக்கணும் அப்படி சொல்லி குழந்தைகளுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே எந்த பிரச்சனை வந்தாலும் நீ உடனே அம்மாட்ட வந்து சொல்லிடணும் அப்படி சொல்லி கொடுங்க. அப்படின்னா தான் அந்த குழந்தைகள் வந்து வெளியே என்ன நடந்தாலும் உடனே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த தைரியத்தை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த தைரியம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதான் சொல்கிறேன்ல, பெண்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம். படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த படிக்கிறது தான் அவங்கள வந்து எந்த இடத்துலையும் அவங்கள தைரியமாக போல்ட்னஸாக காட்டும். நான் ஏன் பெண்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறேன்னா, நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒன்று வளர்க்குறோம், படிக்கிறோம், ஏதோ பேசிக்கு வந்து படிக்க வைக்கிறோம், ஏதோ எல்லாரும் படிக்க வைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். ஆனால் அவங்க போகிற இடத்துல எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து போன பிறகு தான் நமக்கு தெரியும். அதனால நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால எப்போவுமே நம்ம வந்து அடுத்தவங்கள நம்பி நம்ம இருக்கவே கூடாது. நம்மளை நம்பி இருக்கணும். நமக்குன்னு ஒரு சுயமரியாதை, நமக்குன்னு ஒரு தன்மானம், நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதனால நம்மளை வந்து நம்மளே பார்த்துக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அறிவு, திறமை, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம படிக்கணும். நம்ம வந்து நம்மளை கவனமாக பார்த்துக்கிற அளவுக்கு நமக்கு அந்த திறமை இருக்கணும். நம்ம யாரையும் நம்பி இருக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது பெண்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும்.
எங்கள் காலத்துக்குலாம் இப்போ உள்ள பெண்கள் வந்து அப்படி மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட எண்ணம். ஏன்னா நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் வளர்க்குறப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக நம்மளை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ நமக்கு இப்படியே அந்த லைஃப் வந்து இப்படியே தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மெண்டாலிட்டிலே நம்ம வளர்ந்துட்டுருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 20, 21 வயசு ஆனோன்னே நம்மளை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவன் இன்னொருத்தன் பொறுப்புன்னு சொல்லி. ஆனால் அவன் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளை வந்து பொறுப்பாக பார்த்துப்பான், பார்ப்பானா பார்க்க மாட்டானாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்துக்கிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளை மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அப்போ சரியாக அவன் நம்மளால் பார்த்துக்கல, நமக்கு போன இடத்துல சரியான மரியாதை நமக்கு கிடைக்கல, நம்மளோட தேவையை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ஒரு ஜாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை வருமானம் பண்ணி வருமானம் எடுத்து நம்ம வந்து சந்தோஷமாக நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கலாம். அதனால் படிக்கிற வயசில் வந்து பெண் குழந்தைகள் கண்டிப்பாக படிங்க. நம்மளை வந்து பார்த்துக்கிற அளவுக்கு நமக்கு அறிவும் திறமையும் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வந்து போல்டாக இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கணும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பற்றி பேசலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.